ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து மலபார் ஸ்பெஷல் அரிப்பத்திரி இல்லைன்னா ரைஸ் பத்திரி எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கேரளாவில் உள்ள மலபார் ஸ்பெஷலாக ஒரு அரிப்பத்திரி தான் செய்ய போகிறோம். அதாவது நம்ம வந்து சப்பாத்தி எப்பயுமே கோதுமை மாவு மைதா மாவு இதில் தான் நம்ம எப்பயும் செய்வோம். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு இடியாப்ப மாவில் வந்து இந்த அரிப்பத்திரி செய்வாங்க. அது எண்ணெயே இல்லாமல் அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் இடியாப்ப மாவு, 1 ஸ்பூன் போல் எண்ணெய், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் 1.25 கப் போல் தண்ணி விட்டுக்கணும். 1 கப் இடியாப்ப மாவு எடுத்தனால நம்ம 1.25 கப் தண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கணும், 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணியை வந்து கொதிக்க விடணும். இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க இடியாப்ப மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டே கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை ஸ்லோ பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் அந்த மாவோட எல்லா பக்கமும் ஈரம் படுறபடி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அடுப்பை வந்து அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு 1 நிமிஷம் போல் அதை மூடி வச்சுருக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து மூடியை திறந்துட்டு அந்த மாவை வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கணும். அந்த மாவு வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே அதை வந்து நல்லா ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் வந்து கை சூடை தாங்கணும் அப்படின்னா நமக்கு தண்ணியில் கூட கையை நனைச்சி நம்ம அதை வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை வந்து உருட்டிட்டோம். இப்போ வந்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்திக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. இப்போ சப்பாத்தி கல்லில் நல்லா அரிசி மாவு தூவிக்கணும். தூவிட்டு நம்ம வச்சுருக்க உருண்டையை அது மேலே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சப்பாத்தி உருளியால் நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வந்து எவ்வளோ மெல்லிஸாக நம்மளால் போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மெல்லிஸாக போடலாம். அது நல்லா இழுக்கிறதுக்கு வரும். எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்ல ரவுண்டு ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூடியை வச்சு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துடும். அப்புறம் அந்த அவுட்டர் எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மூடி வச்சு கட் பண்ணோன்னா நல்லா ரவுண்டாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பத்திரி வச்சுட்டு மேலே அரிசி மாவு தூவிட்டு நம்ம செகண்ட் பத்திரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பத்திரிக்கு நடுவில் நம்ம வந்து அரிசி மாவு தூவினோம் அப்படின்னா அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து கல் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து இந்த பத்திரியை வந்து அதில் போட்டுக்கலாம். இதை வந்து 2-3 வாட்டி நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து நல்லா உப்பி வரும். அது பாருங்கள், உப்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா உப்பி நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அரிப்பத்திரி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது தொட்டுக்க வந்து நல்லா ஸ்பைசியான கிரேவி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சிக்கன் கறி இல்லாட்டி எக் கறி வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வேறு நீங்களும் இந்த மலபார் ஸ்டைல் அரிப்பத்திரி இல்லைன்னா ரைஸ் பத்திரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.